ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளுடைய பாரம்பரிய ரெசிபியான செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி குமாயம் ரெசிபி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நான் உளுந்தில் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எதுனாலும் எடுக்கலாம். ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி செய்யணுன்னா நீங்கள் கருப்பு உளுந்தே எடுத்துக்கோங்க. உடச்ச உளுந்து தான் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு. இப்போ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு அரிசி. நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. வெறும் கடாயிலே போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபடணுங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் 2 பீஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருந்துச்சுன்னா நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். சவக்குன்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வறுக்கணுங்க. நான் இடையிலே ஒரு டைம் எடுத்து செக் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் வறுக்கணுங்க. நல்லா இந்த வெள்ளை பகுதியெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போது அதே கடாயிலே பாசிப்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு கருகிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ வரப்பட்டுருச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ அதிலே பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் பொடிக்கும்போது ஏலக்காயும் சேர்த்து பொடிச்சுக்கலாம். அரிசி நல்லா நம்ம அரிசிக்கு எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி பொரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தட்டில் கொட்டிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்சியில் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கிறலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பெரிய ஜாரில் சேர்த்து நம்ம பொடிச்சுக்கலாம். நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடுங்க. கொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா மாவு போல் இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை பொடிச்சாச்சு. நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ சலிச்சாச்சு பாருங்கள். மாவு நல்லா நைஸாக இருக்குது. இதை ஒரு கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்க்கணும் இல்லையா, அதனால் அளவு தெரியணும். ஒரு கிண்ணத்தில் நம்ம அளந்து எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் அளந்து எடுத்தாச்சு. கிண்ணத்தில் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குங்க. இதை ஞாபகம் வச்சு இதே அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி, ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து வெல்லத்தை கரைய விட்டுறலாம். பாகு பதம்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்துக்கிறலாம். இப்போது எந்த பாத்திரத்தில் நம்ம குமாயம் செய்ய போகிறோமோ அதுலேயே நான் மாவு கொட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் வடிகட்டிக்கலாம். கல் மண் ஏதாவது இருக்குமே தான் நான் வடிகட்டினேன். ஆனால் எந்த கல் மண்ணுமே இல்லை, சுத்தமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கிண்ணம் மாவு எடுத்தோமா, அதுக்கு 2 கிண்ணம் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுங்க. நான் 1 கிண்ணத்துக்கு வெள்ளைப்பாகு சேர்த்துட்டேன். இப்போ இன்னொன்று நான் ஒரு கிண்ணத்துக்கு சுடுதண்ணி தாங்க சேர்க்க போகிறேன். நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சுடுதண்ணி இருந்ததுனால அதை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணலை, சும்மா தான் வச்சு இதை கரைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கிண்ணோன்னா அங்கங்கே மாவு கட்டி ஆகிடுங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சும் கரைச்சிடுங்க. இல்லை நீங்கள் கை போட்டு நல்லா நம்ம கூழ் கரைக்கிற மாதிரி கூட கரைச்சிக்கலாம். இப்போ இனிப்பு தூக்கலாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ நான் பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி சூடு ஏறினதுமே நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது உளுந்து மாவு, அரிசி மாவு, அதனால் சீக்கிரமாக வெந்து கட்டியாகிக்கிட்டே இருக்குங்க. அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா மாவு இருகலாயிருமே தவிர வேகாமல் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1க்கு 2, 2.5 கூட தண்ணி வைக்கலாங்க. வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு நல்லா வேகணும். மாவு வேக பார்த்திங்கன்னா நல்லா இந்த பொரியரிசி, கருப்பு உளுந்து, பாசிப்பருப்புலாம் வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த மணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. வேக தான் அந்த மணம் நல்லா வரும். அதுதான் நமக்கு வெந்திருக்குன்றதுக்கு பக்குவமே. இப்போ நல்லா இது போல் கிண்டிக்கோங்க. கட்டி விடாத அளவுக்கு கிண்டிக்கோங்க. நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. சட்டியில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரணும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம நெய் சேர்க்கணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிறலாம்.
இப்போது முதல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் இந்த நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நான் வந்து சின்ன குழிக்கரண்டி தாங்க எடுத்திருக்கேன். மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 75 மில்லி அளவுக்கு நெய் இருக்குங்க. அதுக்கு மேலே நிறையா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நெய் சேர்த்துன்னு அப்படியே அல்வா மாதிரி நல்லா உள்ளே இழுத்துக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இதே மாதிரி ஒரு 2-3 டைம் நம்ம நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு மாவுமே நல்லா வெந்துருச்சு. இந்த நெய்யுமே நல்லா உள்ளே இழுத்து நல்லா பொங்கி வர்ற மாதிரி வரும் பாருங்கள். அந்த டயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து இதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே நம்மக்கிட்ட விற்பனைக்காக நட்ஸு சீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோங்க. அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் உருட்டினா அது மாதிரி வெண்ணெய் மாதிரி உருண்டு வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். உண்மையாகவே இது வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்றதுலாம் கட்டாயமாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபியும் கூட. நம்மளுடைய பாரம்பரியமான ரெசிபினா சொல்லாம வேணும். நம்மளுடைய பாரம்பரியத்தில் சுவை மட்டும் கிடையாதுங்க, சத்தும் சேர்ந்து கொடுக்குறது தான் நம்மளுடைய பாரம்பரியத்தோட ஸ்பெஷலே. இதில் கருப்பு உளுந்து, வெல்லம், நெய் இதெல்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம். எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்பூனில் எடுக்கும்போதே பாருங்கள், அப்படியே வெண்ணெய் மாதிரி வரும். நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்கனால இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு இந்த கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். கலர் வந்து லைட்டாக இருக்கும், அவ்வளோதாங்க. ஆனால் நீங்கள் கருப்பு உளுந்தில் செய்யும்போது உடம்புக்கு இன்னுமே சத்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. நம்மளுடைய பாரம்பரிய ஸ்வீட்டான செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.